சாங்கு சித்த சிவலிங்க நாயனார் என்பவர் சென்னை மாவட்டம் கிண்டியில் ஜீவசமாதி அடைந்த சித்தர் ஆவார். இந்த சித்தர் நவகண்ட யோகத்தில் வல்லமை பெற்றவர். இவரது இயற்பெயர் சிவலிங்கம் என்பதாகும். மெய்ஞான நூல்களை கற்று வள்ளலாரிடம் சமையல் வேலையில் இணைந்தார். அவர் மூலமே ஞானம் பெற்று யோக கலையில் சித்தி பெற்றார். 2 அடி உயரத்தில் தியானம் செய்தல், நவகண்ட யோகம் என்னும் உடல் பாகங்களை கூறு போட்டு சிவபெருமானை நோக்கி யோகம் செய்தல் போன்ற யோகங்களை செய்தார். இவரது யோக வல்லமை பற்றி அறிந்த துரைமகனார் என்பவர் சித்தருக்கு கிண்டியில் சுப்பா காலனியில் இடம் கொடுத்தார். அங்கு பக்தர்களுக்கு பல்வேறு சித்துகளை செய்து அருளினார். தத்துவார்த்தம், பக்தி, சித்து, யோகம் போன்றவற்றை அறிந்திருந்தார். செப்பு காசுகளை மாற்றும் ரசவித்தை மூலமாக தன்னை நாடி வந்த பக்தர்களுக்கு பொற்காசுகளை வழங்கினார். அதை மறுப்பவர்களிடம் ஞான உபதேசம் செய்துள்ளார். சமாதி நிலையை அடையும் காலத்தினை முன்பே தெரிவித்து 1900 ஆண்டு ஜூலை 12ஆம் தேதி பௌர்ணமி நாளில் வியாழக்கிழமையன்று ஜீவசமாதி அடைந்தார். தற்போது கிண்டி ரயில் நிலையம் அருகில் உள்ள இவரது ஜீவசமாதியில் சிவலிங்கம் வைத்து வழிபடுகின்றனர். சிவாலயங்களை காட்டிலும் சக்தி வாய்ந்தது சிவனது அடியார்களின் ஜீவ சமாதிகளாகும். அதிலும் சித்தர்களின் ஜீவசமாதி ஆலய கும்பாபிஷேகம் காண்பது சிவன் அருளையும் மிகுந்த உயர்வை தருவதாகும். சாங்கு சித்தர் ஜீவசமாதி ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் 8/6/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணிக்கு நடந்தது. ஜீவசமாதி மகா கும்பாபிஷேகத்தை நேரில் காண முடியாதவர்களுக்காக அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்றோம். இதனை காணும் அனைவருக்கும் சாங்கு சித்தரின் பேரருள் நிச்சயம் உண்டு. அந்த ப்ரோ பச்சை ஓரம் போனோம். ரைட். அதுதான் கத்தினே இருக்கு. 1000 இல்லை 2000 கூட வாங்கிடுங்க. ரெண்டு பேரும் சிக்கல்ல மாட்டிக்கூடாது. பார்த்தையா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இதனால கூட எப்படியாவது நீங்க போங்கன்னு சொல்லலாம். சாப்பிடும்போது நம்ம கொடுத்தாகணும்.